ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள். அவங்களோட கெரியர் சினிமாவில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவே வேணாண்டா, சினிமாவுக்கு ஒரு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு துறையில் போய் நல்லா சாதிச்ச அந்த ஆட்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன் நண்பர்களே. அதாவது சினிமா என்றது ஒரு போதைப் பொருள் மாதிரி. சினிமாவுக்கு வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம், பல பேர் நம்ம கூட செல்ஃபி எடுப்பாங்க, நம்மளை பற்றியே வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில பேர், அதாவது நல்ல காசு வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் போய் நம்ம கொஞ்சம் கெளியலான்னு போவாங்க. அங்கே போனோடனே இருக்கிற மான மரியாதை போனதுக்கப்புறம் ஐயோ அதையாச்சும் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி சினிமாவே வேணான்னு குட் பை சொல்லிட்டு வெளில வர ஒரு சில ஆட்களும் உண்டு. அதையும் தாண்டி சினிமாவில் நடிச்சு போர் அடிச்சாச்சுப்பா, எவ்வளோ பேரோட இம்சையை தான் சமாளிக்கிறது, இனிமேல் சினிமாவே வேணாம், சிம்பிளாக போய் ஒரு பிஸ்னஸை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பின ஆட்களும் உண்டு. ஒரு சில பேரை சினிமாவே செருப்பால் அடித்து துரத்தி விட்டுருக்கு. அவங்கள பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் பெருசாக பேச போகிறது கிடையாது. ஸோ சினிமாவிலேருந்து வெளில போயிட்டு இனிமேல் நடிப்புத்துறை வேண்டாம்னு சொல்லி நல்லா சம்பாதிக்கக்கூடிய, வேறொரு துறைகளில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களை பற்றி தான் பேச போகிறேன். சினிமாவையும் தாண்டி மற்ற துறைகளில் எவ்வளோ காசு, எவ்வளோ துட்டு பார்க்குறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசுவோமா? வாங்க நண்பர்களே, இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷன் வளர்க்க தேவையில்லை, நேராக விஷயத்துக்குள்ள போகிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தான். ஆரம்பத்தில் சினிமாவுக்குள்ள ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் உள்ள வந்தவர் சினிமாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் மற்றும் ஒரு சில விஷயங்களை பார்த்து ஐயோ இப்படியே போனால் சினிமாவில் கடைசி வரைக்கும் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தாண்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இவர் வந்து சொந்தமா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு, ஸ்டுடியோ 9 அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடியே அவர் புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட கதாபாத்திரம், விஜய் சேதுபதி என்னத்தை பண்ணாரு, அந்த கதாபாத்திரத்துக்கு இவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு செல்வராகவன் அவர்கள். இதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரம்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இவரோட அப்பா சொன்னதுக்கு அப்புறமா இவரோட அப்பாவே என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ல எல்லாம் நடிக்காதரா, உன்னை நான் கூடிய சீக்கிரம் ஹீரோ ஆக்குறேன், அதனால பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆர்.கே. சுரேஷ் அவர்களும் ரொம்ப காலம் பொறுமையா இருந்ததுக்கு அப்புறமா, நல்ல காசு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டுடியோ 9 அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. இதன் வாயிலாக ஏகப்பட்ட நல்ல படங்களை இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, நல்ல காசு பார்த்தாரு. இதுக்கப்புறம் ஒரு சில படங்களை சொந்த பேனர்ல தயாரிக்கவும் செஞ்சாரு. இதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி தாரை தப்பட்டை, மருது போன்ற படங்கள்ல வந்து வெறித்தனமான வில்லத்தனத்தை பண்ணாரு. இதுக்கப்புறம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஆசை வரும்ல, ஹீரோ ஆசை. அந்த மாதிரி ஹீரோக்கும் ஹீரோ ஆசை வந்து ஒரு சில படங்கள் நடிச்சாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா போன இவரோட கெரியர் படுமட்டமா போக ஆரம்பிச்சிருச்சு. இவர் நடத்தி வந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் பாத்தீங்கன்னா 2022 வருஷத்தோட இந்த லைகர்னு ஒரு படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. படுலாஸ் ஆகி அதனால டிஸ்ட்ரிபியூஷனே விட்டாரு. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாலே அட்டுன்ற ஒரு படத்தை வந்து 2017 வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கூட எல்லாமே புது ஸ்டார் காஸ்ட் அப்படின்றனால இந்த படம் பெருசாக வரவேற்பு கிடைக்கல. அதனால ப்ரொடக்ஷனையும் நிறுத்தியாச்சு, டிஸ்ட்ரிபியூஷனையும் நிறுத்தியாச்சு. ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு கொஞ்சம் காலம் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் நடிக்கக்கூடிய படங்களும் வந்து சரியா போகாத காரணத்தினால இனிமேல் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது நம்பி இருந்தா கையில் இருக்கிற காசே நம்மளுக்கு காலியானடா சாமின்னு சொல்லி இவர் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்த அந்த ஹோட்டல் தொழில் மற்றும் ஃபினான்ஸ் தொழிலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் ஸ்கேமில் அண்ணன் மாட்டினதுக்கு அப்புறம் துபாய்க்கு போய் டிஸப்பியர் ஆயிட்டாருப்பா. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல இவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா ஆள் ஊருக்கு வந்தாரு. வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல உட்கார்ந்தாரு, ஒரு சில விஷயங்களை பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த விஷயங்களை நான் பேச வரல. ஆனா இருந்தாலும் நடிப்புத்துறைக்கு டோட்டலா முழுகு போட்டுட்டு பிசினஸ்ல இறங்கிட்டாரு நம்ம நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். இது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு ஸ்கேம்லயும் மாட்டினாரு. இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கு. பல பேருக்கு 10 கோடி ரூபாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் கமிஷனா கொடுங்கன்னு வாங்கி இந்த மாதிரி சீட்டிங் வேலையும் பார்த்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இருக்கிற காசு சினிமாவில் இழந்தனால தான். அதனால் மறுபடியும் சினிமாக்கா வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சினிமாவே வேணான்னு சொல்லி ஃபினான்ஸ் தொழில் பார்த்துட்டு இருக்கிறாரு நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். இவரை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போகிறேன் இன்னொரு நடிகர், ஒரு சைல்டுஹுட் ஆர்டிஸ்டாக இருந்து, அது என்ன சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் மாஸ்டர் ரகுன்ற பேரில் உலாவி வந்து அதுக்கப்புறம் ஒரு சோலோ ஹீரோவாக மாறின நம்ம நடிகர் கரண் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். சைல்டு ஆர்டிஸ்டாகவே கரண் அவர்கள் கிட்டத்தட்ட 70 படங்கள் நடிச்சிருக்கிறாரு, மலையாளம் மற்றும் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் முதல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோன்றதோட ஒரு வாலிபனா நடிச்ச படம் அண்ணாமலை அப்படின்ற ஒரு படத்துல தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியா பல படங்கள் நடிச்சு 2000வது வருஷமே இவர் கையில தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தனா இருப்பா, ஒரு ரவுண்டு வந்தாருப்பா. இவரோட கெரியர் அந்த காலகட்டத்தில் 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும் இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு ஏங்க இவர் நடித்த நம்ம ஒரு படத்துல கமல் அவர்களே அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஹீரோ, அவருக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்பாரு, பயங்கரமா இருக்கும் அந்த படம்லாம். அந்த படத்தை பார்க்காத 2K கிட்ஸ் எல்லாம் மறக்காம நம்ம ஒரு படத்தை பாருங்க. அதுக்கப்புறம் தான் கமலோட அருமை தெரியும். இன்னைக்கு தக் லைஃப் லெவலில் போட்டு கீழே கீழ்னுக்குறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஒரு படத்துல கமல் அவர்கள் கலக்கின விஷயத்தை இன்னி வரைக்கும் எவனும் கலக்க முடியாது. அது என்ன, நம்ம ஒரு ஏகப்பட்ட படங்கள் இருக்குதுங்க கமலோட பிலிமோகிராஃபியில. இந்த மாதிரி நம்ம உலக நாயகனை அவரோட பூர்வீகம் தெரியாம கிழிக்க கூடாது. ஸோ அந்த பூர்வீகத்தை தெரிஞ்சுவாங்க. சரி, ஓகே, கரணோட மேட்ருக்கு வரேன். இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த நம்ம கரண் அவர்கள் 2016வது வருஷம் உச்சத்துல சிவான்னு ஒரு படத்தை பண்ணாரு. ஆனா அவரோட கெரியர் உச்சத்துல போச்சான்னு பாத்தீங்கன்னா டிப்ல தான் போயிடுச்சுப்பா.
இதனால சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லி யூகேக்கு கிளம்பி போய் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இவர் ஆர்ட் கேலரியில் பிளேஸ் பண்ணி அதில் வந்து நல்லா கல்லா கட்டிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பு எப்போ வருது, இவர் மறுபடியும் எப்போ உள்ள வருது அப்படின்றத நம்மளும் காத்துட்டு இருந்து தான் பார்க்கணும். மூன்றாவதா தளபதி விஜய் அவர்கள், இவர் தான் சினிமாவை விட்டுட்டாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே. இந்த லிஸ்ட்ல எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் வந்து சினிமாவை விட்டுட்டு 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் இந்த மாதிரி கட்சி பண்ணி எப்போ ஆரம்பிச்சார் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2009 வருஷமே ஆரம்பிச்சிட்டாருங்க. விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஏடிஎம்கேக்கு அலைன்ஸா சேர்ந்து 2011 வருஷம் அசம்பிளி எலெக்ஷன்ல நின்னாரு. இந்த மேட்டர் தெரியுமா? இது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேன் கிளப் ஆர்கனைசேஷன் 2021 வருஷம் லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் நின்னாங்க. கிட்டத்தட்ட 169 சீட்ஸில் 115 இடத்தை இவங்க வின் பண்ணாங்க. இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்மெண்ட் போட்டு 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் இவரோட சொந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாரு. இதனால தான் சினிமாவை விட்டு விஜய் அவர்கள் வெளில விலகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டாருங்க, இனிமேல் நான் படம் பண்ண மாட்டேன், வருகின்ற ஜனநாயகன் படம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண விஜய் அவர்கள் இப்போ ஒரு சில பேர்கிட்ட கதை கேட்டுக்கிறாராம். என்ன மேட்டர் எனக்கு தெரியலங்க, கூடி சீக்கிரம் அதை பற்றி வர தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். இவ்வளவு ஏங்க நம்ம விஜயகாந்த் அவர்களின் மகனான சண்முக பாண்டியன் அவர்களோட அடுத்த படத்தில் விஜய் அவர்கள் கேமியோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட கதையும் கேட்டுட்டு இருக்காராம்பா. அதனால் அஃபிஷியலி விஜய் அவர்கள் வெளில போயிட்டாரு. அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொன்னேன். அன்அஃபிஷியலி கதை கேட்டுட்டு இருக்காரு. அதை பற்றி அப்டேட்டை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ மூன்றாவதா தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லியாச்சு. நான்காவதா சொல்ல போகிறது நடிகர் நிதின் சத்யா அவர்கள். 2003 வருஷம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் ஒரு பேஷண்ட்டாக உள்ள வந்தவர். படிப்படியாக சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக பண்ணி சென்னை 6,28,000 படத்தில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது. இதுக்கப்புறம் இவர் நிறைய சேலஞ்சிங்கான கதாபாத்திரங்கள் பண்ணாலுமே கூட இவருக்குன்னு ஒரு பேர் வரல. இதனால ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டாரு நம்ம நடிகர் நிதின் சத்யா அவர்கள். ஸ்வேத் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு ஜருகண்டி, அதுக்கப்புறம் லாக்அப் போன்ற படங்கள்லாம் இவர் தயாரிச்சாரு. கடைசியாக இவர் 3ஆவதா தயாரிச்ச படம் தான் காதல் கண்டிஷன் அப்ளை அப்படின்ற ஒரு படம். அந்த படம் கடைசியில் வரவே இல்லை. இதனால ப்ரொடக்ஷனும் ஒத்து வராது, நடிப்பும் ஒத்து வராதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு இப்போ சினிமால இருந்து வெளில போய் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல ஹெட் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு பொறுப்புல உட்காந்து மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருமோ, நிறைய கூட வரலாம். இருந்தாலும் நடிப்புக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழு நேர வேலைக்கு போயாச்சு, எங்க இருந்து நடிக்கிறதுக்குலாம் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இவரை தொடர்ந்து 5வது சொல்ல போறது நடிகை ரம்பா அவர்கள். ரம்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மலையாளத்தில் சர்க்கம் அப்படின்ற ஒரு படத்தில் 1992 அறிமுகமாகி 1990 கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரம்பா இல்லாத படமே இல்லை, இவங்க நடிக்காத ஹீரோக்களே கிடையாது. இப்படியே படிப்படியாக முன்னேறி தெலுங்குல போய் சிரஞ்சீவி அவர்களோட சேர்ந்து ஹிட்லர் படத்திலே நடிச்சாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் ஹாசன் ஒன்று வரும் இல்லை, ஹாலிவுட்ல வந்த சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் படத்தை நம்ம ஏன் இங்கே ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்ஷனே சுட்டு போட்டாலும் வராத ஒரு 2 நடிகைகளை வச்சு இவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு 2003 வருஷம் 3 ரோசஸ்ன்ற ஒரு படம் பண்ணாங்க. அதில் வீட்டில் இருக்கிற வீடுன்ற பாருங்க, மவுண்ட் ரோட்டில் இருக்கிற வீடை கடனால வித்துட்டாங்க. செக் பவுன்ஸ் கேஸில் உள்ள போவந்தாங்க. இதுக்கப்புறமா தான் சினிமாவே வேணாட்டா சாமி, இப்படி இருந்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்காவை சேர்ந்த இந்திரகுமார் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி டொரண்டோவில் செட்டில் ஆயிட்டாங்கப்பா. இந்த கதையெல்லாம் பழைய கதையா? ஏன் பழைய கதையை மறுபடியும் சொல்கிறேன்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சினிமாவே வேணாம்னு சொல்லி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்கி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸை டொரண்டோ மற்றும் இந்தியா, கனடா போன்ற நாடுகளில் விற்று கொண்டு இருக்கிறார்கள். வேற லெவலில் செட்டில் ஆகிட்டாங்கப்பா. அதனால சினிமாவிலிருந்து வெளில போனாலும் இன்னைக்கும் ஷைனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நடிகை ரம்பா அவர்கள். 6வதா நடிகர் சித்தார்த் அபிமன்யு அவர்கள். சித்தார்த் அபிமன்யு எங்கேயோ போயிட்டு இருக்கிற பாருங்களா, அரவிந்த் சுவாமி அந்த நாணமணி இல்லையா, அது என்னங்க படம் அது? ஐயோ வாய் கொள்றதுங்க. தனி ஒருவன் கதைக்கெல்லாம் போவானா சித்தார்த் வேணுகோபால் அவர்கள். நான் அப்படின்ற ஒரு படத்தில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடச்சி, இவரை வந்து தேடாத கன்னி பெண்களே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த ஆள் வந்து வேற லெவலில் இருந்தான். ஆனால் நல்லா இருக்கும் போது இவன் அடுத்தடுத்த படத்தில் ஹீரோ ஆகி, அதுக்கப்புறம் ரொமான்டிக் ஹீரோவா சாக்லேட் பாயா ஆகி தப்பு பண்ணுவான்னு நினைச்சா இவன் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடலிங் ஆரம்பத்தில் நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஆனந்த தாண்டவம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு நம்ம சித்தார்த் வேணுகோபால் அவர்கள். இதுக்கப்புறம் ஜீவா சங்கர் அவர்கள் இவரை கூப்பிட்டு நான் படத்தில் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் சரி இவர் அடுத்தடுத்த படங்கள் நடிப்பார், இவரோட கெரியரை காலி பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தா உசார மனுஷன் என்ன பண்ணா, இதுக்கு மேலே எனக்கு நடிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க, நான் போய் கலிஃபோர்னியாவில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ண போறேன்னு சொல்லி கலிஃபோர்னியாவில் போய் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து மனுஷன் பயங்கரமாக செட்டில் ஆகிட்டான். அதனால இனிமேல் சினிமாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சான்ஸே கொடுத்தாலும் அந்த ஆள் வரமாட்டான், அவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிறான் அமெரிக்காவில். இதே மாதிரி 7வதா நடிகர் ஜீவன் அவர்கள். விக்கி என்கிற ஜீவன், இவரை பற்றி ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றினாலும் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குதுங்க. இந்த காக்கா பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த ஆளை பிடிக்காம இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேனரிசம். இது மட்டும் இல்லாமல் நான் அவன் இல்லை அப்படின்ற ஒரு டார்க் காமெடி, இன்னைக்கு தான் டார்க் காமெடின்னு சொல்கிறோம், அன்றைக்கே இந்த மனுஷன் டார்க் காமெடியில் வெளுன்னு வெளுத்துட்டான். அதனால நானே வந்து ஜீவன் அவர்களோட ஃபேன் தான். இருந்தாலும் ஜீவன் அவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இவர் மேலே இருக்கிற பொறாமையில் பல பேர் இவரை கழுவி ஊற்றின்னு தான் இருக்கிறாங்க.
இருந்தாலும் ஜீவன் அவர்களின் பாசிட்டிவ் சைடை பற்றி பேசுவோம். ஜீவன் அவர்கள் நல்ல சொத்துக்கார ஒரு பையங்க, நல்லா இங்கே வந்து சென்னையில் நல்லா வாழ்றவன். அதுக்கப்புறம் லண்டனில் போய் படிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறமா இவருக்கு சினிமா ஆசை வந்தது. ஆரம்பத்தில் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சார். எவன்டா இவன் போகிற போக்கில் இந்த ஆளுக்கு சான்ஸை தூக்கி கொடுத்தா அப்படின்னு பார்த்தா இவரும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர். இதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட கிளாஸ்மேட் இவர் ஸ்கூல்லேயே. அதனால சூர்யா அவர்கள் தான் காக்கா காக்கா படத்தில் இவரை வில்லனை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னுரிமை கொடுத்தா. இதுக்கப்புறம் காக்கா காக்கா படத்தில் நடிச்சதுக்கப்புறம் இவரோட லெவல் எந்த ரேஞ்சுக்கு ஏறுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு தான் இருந்தார். இந்த திருட்டு பையலே 2 போன்ற படங்கள், நான் அவன் இல்லை, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து கதை தேர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இவர் வந்து பல படங்களை வந்து தவறான படங்களை இவர் தேர்ந்தெடுத்து இந்த பாம்பாட்டம், அதிபர் போன்ற படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அந்த படங்களில் ஒரு சில படங்கள் ஓடல, ஒரு சில படங்கள் அவர் நடித்தது வெளியே வரல. இதனால் அவரோட படங்கள் வந்து டிப் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, குடிச்சு இந்த ஆள் அப்படி ஆயிட்டான். யார் தாங்க சினிமாவில் குடியில? சினிமாவில் குடிக்காத ஆட்களே கிடையாது, கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்களே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாதவங்களாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குடிக்கும் வெற்றிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்மளோட நேரம் காலம் தான் சினிமாவில் பெரிய லெவலில் வேலை செய்யும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் சினிமா இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரோட ஃபாதர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம். இனிமேல் நல்ல கதை வந்தால் இவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஜீவன் அவர்கள்கிட்ட 500 கோடி ரூபா சொத்து இருக்குது, அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது, அதை சிம்பிளாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 6-7 நடிகர்களை பற்றி சொல்லியிருப்பேன். இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இல்லைனா இந்த வீடியோட நேரம் டியூரேஷன் ரொம்ப பெருசாக இழுத்துக்கிட்டே போவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.